இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ்ஸாக ஃபுட் அடல்ட்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுட் டாக்ஸிகாலஜி. ஸோ ஃபுட்னா என்னது? நம்ம சாப்பிட்ற சோறு. டாக்ஸிகாலஜியே நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். டாக்ஸின்னா பாய்சன், ஆலஜினா ஒரு விஷயத்தை படிக்கிறது, லைக் ஸ்டடி ஆஃப் ஒரு விஷயம். ஸோ டாக்ஸிகாலஜின்னு வைக்கும்போது பாய்சன் பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஃபுட் டாக்ஸிகாலஜினா ஃபுட்டில் இருக்க பாய்சன் பற்றி ஸ்டடி பண்ணுறது. இப்போ நம்ம மில்க்கை எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு, டாக்ஸிகாலஜி ஆக்சுவலி அடல்ட்ரேஷன், அந்த டாக்ஸினா அடல்ட்ரேஷன். ஸோ இந்த மில்க் எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ, இந்த மில்க் அடல்ட்ரேஷனும் பெப்பர் அடல்ட்ரேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கப்பில் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு எம்டி கப்பில் மில்க், கொஞ்சம் பெப்பர் அண்டு ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இல்லைனா ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. அண்டு கொஞ்சம் இன்ஃபில்லர் இல்லைனா சிரிஞ்சஸ் எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த மாதிரி இந்த பெப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்க கப்பில் போட்டுடலாம். நம்ம இந்த ஃப்ளோட் ஆகுறதுலாம் அடல்ட்ரேட்டட் பெப்பர் அண்ட் இந்த கீழே இருக்கிறது ஒரிஜினல் பெப்பர். ஸோ ஆனால் டபுள் கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வாட்டர் மேலே சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. ஸோ வாட்டரில் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எல்லா பெப்பரையும் அமுத்தி பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று உள்ளே போணுச்சுன்னா அப்படின்னா அது அடல்ட்ரேட்டட் பெப்பர் இல்லை, ரியல் பெப்பர் தான். நம்ம கலக்கி விட்டுக்கலாம்னு சொல்லி டபுள் வெரிஃபை பண்ணுறதுக்கு, நல்லா செக் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் கலக்கி விடக்கூட செய்யலாம். இப்போ கலக்கி விட்டால் சிலது கீழே போய் ஃப்ளோட் ஆகுதா, சிலது கீழே சிங்க் ஆகுது அண்ட் சிலது மேலே ஃப்ளோட் ஆகுது. ஸோ சிங்க் ஆகிறதுலாம் நான் சொன்ன மாதிரியே ரியல் பெப்பர், மேலே ஃப்ளோட் ஆகுறது தான் அடல்ட்ரேட்டட் பெப்பர். ஓகே, இப்போ நம்ம ஒரு பேக்கரியில் வாங்கின பால் குடித்து வயிறு வச்ச மில்க்குன்னு வச்சுட்டு ஒரு பியூர் மில்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த அந்த பேக்கரியோட மில்க் எப்படின்னு பார்க்குறோன்னா, முதல்ல நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்டு போர் பண்ணிவிட்டு அது கூட மில்க்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டு நான் முதல்ல நம்ம இந்த பெப்பரை இந்த பிளேட்டை ஸ்லாண்டிங்காக பிடிச்சிக்கலாம். இந்த பிளேட்டை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இந்த பேக்கரியோட மில்க் எடுத்துக்கலாம். ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஸ்லாண்டிங்காக வச்சுருந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க. 1 2 ட்ராப்ஸ் போதும். இப்போ செஞ்சு வச்சு நான் பியூர் மில்க் எடுத்துக்க போகிறேன். அப்படியே நம்ம முன்னே செஞ்ச மாதிரி ஸ்லாண்டிங் பிளேட்டில் 2 ட்ராப்ஸ் வச்சுக்கலாம். 1 ட்ராப், 2 ட்ராப். ஓகே, இது செஞ்சு ரெண்டையும் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பேக்கரியோட மில்க்கு அது எவ்வளோ தின்னாக தெரியுது அண்ட் இந்த பியோர் மில்க் எவ்வளோ திக்காக தெரியுதுன்னு பாருங்கள். அப்படின்னா இந்த தின்னாக தெரிகிறதுனா அது அடல்ட்ரேட்டட் மில்க், இந்த நல்லா பியூராக திக்காக தெரிகிறதுலாம் அது பியோர் மில்க். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபுட் டாக்ஸிகாலஜி அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப வாங்க, நம்ம வேறு ஜாலியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். பாய்ஸ்.